பிரைஸ் தி லார்ட். நாங்கள் எல்லாரும் இந்த நேரத்தில் எழுந்திருந்து இன்னொரு நாளை எங்களுக்கு தேவன் மீண்டுமாக ஆராதிக்க, அவருக்கு நன்றி சொல்ல, அவரை துதிக்க எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த நேரத்தை நாங்கள் எல்லாரும் தேவனை நோக்கி அவருக்கு நன்றி சொல்லுவோம், அவரை துதிப்போம். ஆண்டவரே, இன்னும் ஒரு புதிய நாளை ஆண்டவரே இந்த ஆராதனையிலே கலந்து கொள்வதற்கு எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வந்த ஒவ்வொருவரையும் தேவன் இந்த நாளிலே வழி நடத்துவார். அவருடைய அன்பின் சட்டைகளுக்குள்ளே எங்கள் ஒவ்வொருவரையும் வைத்திருப்பார் என்று நாங்கள் உள்ளத்திலே நினைத்து அவரை நன்றி செலுத்துவோம். சங்கீதம் 91 வாசித்து தேவனை துதிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடருடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் வலது பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 14000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கிற்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமீன். சோஸ்திரம். ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர். எங்கள் தேவாதி தேவன் நல்லவராயிருக்கிறார். அப்பா, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நேசிக்க அன்பு தகப்பனே, அப்பா உமக்கு சோஸ்திரம். ஆண்டவரே, தேவனே, உம்மை நாங்கள் துதிக்க, உம்மை ஆராதிக்கவும் இந்த இடத்திலே கூடின கிருபைக்காக சோஸ்திரம். ஆண்டவரே, பரிசுத்தர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். அப்பா, உம்மையெல்லாம் வேறு தெய்வம் இல்லை. உம்மை போல அப்பா எங்களை நேசிக்கிறதுக்கு வேற யாரும் இல்லை. ஆண்டவரே, அப்பா, ஒரு தாயை போல தந்தையை போல எங்களை அணைக்கிற தகப்பன். அப்பா, உமக்கு சோஸ்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, எங்கள் இருதயத்திலே ஆண்டவரே என்ன கஷ்டங்கள், என்ன துன்பங்கள், என்ன கவலைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஆண்டவரே உம்முடைய அன்பினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க நிரப்புறத்துக்காக சோஸ்தரிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 16000 பேரும் வந்தாலும் எதுவும் உன்னை அணுகாது என்று சொன்ன தகப்பன். அப்பா உமக்கு நன்றி. எங்கள் ஆறுதலின் தேவன், எங்கள் அன்பு தந்தை, அப்பா என்று கூப்பிடத்தக்க புத்திர பாக்கியத்தை எங்களுக்கு தந்தவர். அப்பா, நாங்கள் சோர்ந்து போகிற வேளைகளில் எல்லாம் எங்களை அணைக்கிற தகப்பன், உம்முடைய மார்போடு எங்களை சாய்க்கிற தகப்பன், மகளே மகனே என்று எங்களை அணைக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரம்.
ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நடத்துவீராக, எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துவீராக ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆராதனை பகுதியை உடைய கரத்திலே தருகிறோம். ஆராதனையிலே நீங்க அசைவாடுகிறதுக்காக சோத்திரம், ஆராதனையிலே நீங்கள் பேசுகிறதுக்காக சோத்திரம் ஆண்டவரே. வார்த்தை மூலம் எங்களோடு ஆண்டவரை இடைப்படுவீராக, வார்த்தையினால் ஆண்டவரை எங்களை ஆண்டவரை நிரப்புவீராக அப்பா. நீங்க அப்படி செய்யறதுக்காக நன்றி செலுத்தி துதிகர மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி அப்பா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே அவருடைய சமூகத்திலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம் ஆண்டவரை. நாங்கள் துதிப்போம். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரை நாங்கள் துதிப்போம். கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளமாய் இருக்கிறது. கர்த்தரை நன்றி மனதோடு நாங்கள் அவரை தாமே நாங்கள் துதித்து பாடல்களை பாடி நாங்கள் தாமே கீர்த்தனம் பண்ணுவோம். அப்பாவை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நான் கர்த்தரை அவருடைய நீதியின் படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சங்கீதம் 7:17 நாங்கள் பார்க்கிறோம். Psalm 7:17 says, I will give thanks to the Lord because of his righteousness. I will sing the praises of name of the Lord Most High. Yes, Lord. I will give thanks to you, Lord, with all my heart. You are my everything, Lord. I thank you for answering my prayer and giving me victory, Lord. You are my everything, Lord. You are the Lord. அப்பா உங்களை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளுக்காக அப்பா. நீர் மட்டும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து ஆண்டவரே. இது ஒரு நல்ல நாளை ஆண்டவரே, இந்த அழகான நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீங்களாப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்தரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரே, மகா கிருபையாக எங்களை நீர் தாங்கிக் கொண்டிருக்கிறதற்காக உம்மை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because it's given Jesus Christ, His Son. Give with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because it's given Jesus Christ, His Son. And now let the weak say, I am strong. Let the poor say, I am free, because of what the Lord has done for us. And now let the weak say, I am strong. Let the poor say, I am free, because of what the Lord has done
தேவகுமாரன் இயேசுவை தந்தார். நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தார். பலவீனன் பலவான் என்று சொல்வான். தரித்திரன் செழித்திடுவான். தேவனின் செயலிதுவே நமக்காய். பலவீனன் பலவான் என்று சொல்வான். தரித்திரன் செழித்திடுவான். தேவனின் செயலிதுவே நமக்காய். நன்றி ஆண்டவரே. நாங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை முழு மனதோடு ஆண்டவரை நாங்கள் துதிப்போம். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக அவரை நாங்கள் நோக்கி பார்ப்போம். நாங்கள் எங்களை விட்டு கொடுப்போம். எங்களை முழுமையாக விட்டு கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. பலவீனன் பலவான் என்று சொல்வான். தரித்திரன் செழித்திடுவான். தேவனின் செயலிதுவே நமக்காய். பலவீனன் பலவான் என்று சொல்வான். தரித்திரன் செழித்திடுவான். தேவனின் செயலிதுவே நமக்காய். நன்றி நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தார். நன்றி கரங்களை உயர்த்தி பாடுவோம். நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தார். நன்றி நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. இது காலை வேளையிலும் ஆண்டவரே உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா முழு இருதயத்தோடு ஆண்டவரே, முழு ஆத்துமாவோடு ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே முழுமையாக உம்மிடத்திலே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு சோத்திரம் 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 ஆண்டவரே. பிதாவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா
ஆண்டவரே எங்களுடைய ஜீவன் உள்ள நாளெல்லாம் ஆண்டவரே நாம் உங்களை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே எங்களுடைய நாட்கள் ஆண்டவரே முடியும் வரை ஆண்டவரே, எங்களுடைய ஜீவன் பிரியும் வரை ஆண்டவரே, நாம் ஆண்டவரே ஒருவரே ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவருக்கே நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய நாமம் ஆண்டவரே மகிமை உடையது ஆண்டவரே. உடைய நாமம் ஆண்டவரே உயர்ந்தது ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா தகப்பனே, உமக்கு நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி 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 ஆண்டவரே. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை
முன்னமே ஆண்டவரே என்னை நீர் ஆண்டவரே எங்களை நீர் பேர் சொல்லி அழைத்த தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா தாயிலும் ஆண்டவரே மேலாக ஆண்டவரே நீர் அன்பு வைத்து ஆண்டவரே எங்களை அரவணைத்து எங்களுடைய தேவாதி தேவனாய் இருக்கிறீர்கள் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya hallelujah hallelujah. Thank you God. நன்றி 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 அப்பா. துணையாளரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துகிற எங்களுடைய தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. சிங்காசனத்திலே நீர் வீற்றிருக்கும் ஆண்டவரே. எங்கள் பரிசுத்தர் நீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் ஆதியும் அந்தவும் ஆண்டவர் ஆண்டவரே. அல்பாவும் ஒமேகாவும் ஆண்டவர் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்களை ஏந்தி கொள்ளுகிற எங்களுடைய தேவன் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை 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 உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராவிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராவிகள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. நன்றி ஆண்டவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை
ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆர்ப்பரிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய ஆலயத்திலே ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதித்து கொண்டே இருக்கிறோம் அப்பா. அப்பா உங்களை நாங்கள் கீர்த்தனம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி தகப்பனே. அப்பா உம்மை போல் ஆண்டவரே ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. நீர் எங்களுடைய ஆண்டவரே சர்வ சிருஷ்டிகர் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 தகப்பனே. துதியும் கனமும் மகிமையும் எல்லாம் ஆண்டவரே உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளு. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில்
சமூகத்திலே இருந்து உம்மை ஆராதனை செய்கிறோம் என்று சொல்லுவோம். எல்லாருமாய் சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தாவே, இந்த நாளில் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். இந்த நாளை எங்களுக்கு நீ தந்தது உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக. உம்முடைய வசனம் சொல்லுகிறபடி கர்த்தருடைய ஆலயத்திலே நின்று கூப்பிடுகிறதான எங்களை பார்த்து அவர் மிகவும் அருமை உள்ளவர் என்று சொல்ல வேண்டும். இந்த காலை நேரத்தில் எங்களுடைய ஆராதனை அவர் சொன்னார், நோவா அன்று பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு பலியை செலுத்துகிற பொழுது சுகந்த வாசனையை கர்த்தர் நுகர்ந்தார் என்று சொல்லி இருக்கிறது. அவனமா இந்த காலை நேரத்தில் எங்களுடைய துதி ஆராதனையானது கர்த்தருடைய சமூகத்திலே அது சுகந்த வாசனையா இருக்க வேண்டும். அது சுகந்த வாசனையா இருக்க வேண்டும். எங்களை அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தாவே, நீர் நடத்துங்கப்பான்னு சொல்லுவோம். உம்முடைய வார்த்தையினாலே நீர் எங்களோட பேசுங்கப்பா என்று சொல்லுவோம். நீர் எங்களை அழைத்து வந்ததான நோக்கத்தை, நீர் எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததான நோக்கத்தை நீர் அறிந்திருக்கிறீர். நாங்கள் வந்த வண்ணமாய் போகாதபடி கர்த்தர் எங்களை கரம் பிடித்து செல்லுங்கப்பான்னு சொல்லுவோம். நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காலம் பொல்லாத காலமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமாக, அவருடைய ஜனங்கள், அவருடைய பிள்ளைகள் நிமித்தமாக இந்த உபத்திரவம், இந்த உபத்திரவ காலம் குறைக்கப்படும். எப்படி தெரியுமா குறைக்கப்படும்? உபத்திரவம் நீங்க போறதில்லை. இயேசு சொன்னார், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உபத்திரவம் முடிய போறதில்லை. ஆனால் இந்த நாட்களை தேவன் குறைத்து அவருடைய வருகைக்கு சமீபமாய் எங்களை கொண்டு சேர்க்கிறவராயிருக்கிறார். உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் பிதாவே. இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய வல்லமை, உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வல்லக்கரம் எங்களை தாங்கி நடத்துகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆளுகையிலே நீர் எங்களை வைத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். அப்பா கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளுகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய ஆசீர்வாதத்தை நீர் என்று எங்களுக்கு வைத்திருக்கிறதான இந்த மன்னாவை எடுத்துக்கொண்டு செல்ல கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த மறைவான மன்னாவினாலே நீர் எங்களை போஷித்தரலும். அப்பா, உம்முடைய வசனமானது எங்களுடைய கால்களுக்கு தீபம், எங்களுடைய பாதைக்கு வெளிச்சமுமாய் கர்த்தாவே எங்களை நடத்தி செல்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க சத்தமா சொல்ல வரைக்கும் நான் தொடங்க மாட்டேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க. Just one person. Take the kids. Not all of them. Just one person. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவர் ஒழுக்கமற்றவர் இல்லை. அவர் ஒழுங்கும், இந்த உலகத்தை படைக்கக்குள்ளையும் அவர் எல்லாவற்றையும் கிரமமாகவும் நேர்த்தியாகவும் படைத்தார். ஏன் தெரியுமா? மனுஷன் அதை பார்த்து திருந்துவதற்காக. தேவன் எங்களுக்கு இந்த நாளை தந்திருக்கிறார், அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக. உண்மையை சொல்லுங்க, எத்தனை பேருக்கு காலையில் ஞாபகம் வந்துடுது இன்றைக்கு 11:30 தான் ஆராதனைன்னு? எந்திரமா கேட்குறேன். 11:30 ஆராதனை, 11:30 வருவோம்.
10 மணிக்குன்னா 10 மணிக்கு வரும். ஏனென்று சொன்னால் நாங்கள் அவருடைய சமூகத்தில் வருகிறோம். அவர் உண்மையுள்ளவர், நேர்மையானவர், பரிசுத்தமானவர். அவரிடத்திலே சேருகிறவர்களும் உண்மையும் பரிசுத்தமும் நேர்மையும் எல்லாவற்றையும் விட டிசிப்ளின் முக்கியம் அவருடைய சமூகத்தில். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவோம். நான் ஏன் இதை சொல்கிறேன்னு சொல்லி இதை கடைசியில் சொல்கிறதுக்கு பதிலாக நான் முதலே சொன்னதான் இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் பேசுவார். ஆமென், ஆமென். கடைசியில் சொன்னால் நித்திர மயக்கத்தில் எல்லாம் மறந்துடும். ஹல்லேலூயா. எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். எபேசியருக்கு எழுதின நிருபம். Can you get this mic? Can you read this in English too? Ephesians chapter 6 verse 1 to chapter 6 verse 10 to 12. Ephesians 6 10 to 12. எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும். Who was reading in English? Finally, Can you take the mic? Finally, my brethren, be strong in the Lord and in the power of his might. Put on the whole armor of God, that ye may be able to stand against the wiles of the devil. For we wrestle not against flesh and blood, but against principalities, against power, against the ruler of the darkness of this world, against spiritual wickedness in high places. தமிழ்ல சீக்கிரம் வாசிங்க பாப்போம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அதிகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு தரித்துக் கொள்வோம், சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்வோம் சொல்லிதான் செய்தி கேட்டிருப்போம். அப்படியா இல்லையா? இந்த வசனத்துல என்ன செய்தி கேட்டிருக்கீங்க? இந்த வசனம் என்ன சொல்லுது? பிசாசினுடைய சகல தந்திரங்களையும் எதிர்த்து நிற்கத்தக்கதாக அதுக்கு கீழே சொல்றார் சர்வாயுத வர்க்கங்கள் எல்லாம் என்னன்னு சொல்லி அதை தரித்துக் கொள்ளுங்கன்னு சொல்றார். நான் இன்னைக்கு அதை பத்தி பேச போறதில்லை, அது எல்லாருக்கும் தெரியும். சண்டைக்கு போகணுமா இருந்தா என்ன இருக்கணும் சொல்லுங்க? சண்டைக்கு போன மாதிரி தான் என்ன இருக்கணும்? பேப்பர் பேனாமா? ஆயுதங்கள் இருக்கணும். ஆயுதம் இருந்தா காணாது. அந்த ஆயுதங்கள் எதிரி எய்கிறதான ஆயுதத்தை தடுக்கத்தக்கதான அந்த கவசம் எங்களுக்கு இருக்கணும். அந்த காலத்துல கவசத்தை வச்சு போராடினாங்க. இன்றைக்கு என்ன வந்திருக்கு? கவச வாகனமே வந்துருக்கு. எவ்வளவு பெரிய கவச வாகனம் இருந்தாலும் ஒன்றுக்கும் உதவாது, தேவனுடைய பாதுகாப்பு வராவிட்டார். அதான் உண்மை. ஆனா இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறது சர்வாயுத வர்க்கத்தை பத்தி இல்லை. There is a war is called invisible war. எங்களுடைய கண்களுக்கு புலப்படாத ஒரு போராட்டம் எங்களுக்கு இருக்கு. இதுதான் ஆவிக்குரிய போராட்டம். Invisible war, invisible battlefield.
This invisible battlefield is for our spiritual life. இந்த கண்ணுக்கு தெரியாத இந்த போராட்டம் வேற எதுக்காகவும் இல்லை, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ளுகிறதுக்காக, அதை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த போராட்டம். ஆனா இந்த போராட்டம் கண்ணுக்கு தெரியாது. எங்களுடைய கண்களுக்கு தெரிகிற போராட்டம் மனுஷனோடும் இரத்தத்தோடும் ராஜாக்களோடும் அதிகாரிகளோடும் ராஜ்யங்களோடும் இருக்கிறது. ஆனால் இந்த கண்களுக்கு தெரியாத இந்த யுத்தம் அந்த வசனம் சொல்றது வான மண்டலங்களில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளோடு தான் எங்களுக்கு யுத்தம். ஆமென். புரியுதா? யாராவது காலையில் எழும்பணும்னா எப்போதாவது நினைச்சிருக்கிறீங்களா, எங்களுடைய போராட்டம் பக்கத்து வீட்டுக்காரனோட தான், எங்களுடைய போராட்டம் மாமாவோட தான், எங்களுடைய போராட்டம் அம்மாவோட தான், எங்களுடைய போராட்டம் தாய் தாப்பனோட தான், எங்களுடைய போராட்டம் அந்த தெருவில் இருக்கிறவரோட தான். ஆனால் யாராவது நினைச்சிருக்கிறீங்களா எங்களுடைய போராட்டம் சத்துருவோடுன்னு சொல்லி? எப்பயாவது நினைச்சிருக்கிறீங்களா? ஒரு மனுஷன் எங்களுக்கு விரோதமாய் வருவானாய் இருந்தால் எரேமியாவில் சொல்கிறார், உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. இப்ப எங்களுக்கு விரோதமாய் யாராவது வருவார்களா இருந்தால் அவர்கள் எங்களுக்காக வரல, அவர்கள் சத்துருவனுடைய வைனிங், எங்களுடைய சமாதானத்தை குலைக்கணும், எங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தை இல்லாம ஆக்கணும், எங்களுக்கு இருக்கிறதான அந்த நிம்மதியை இல்லாமல் ஆக்குறதுக்காக சத்ருவான். ஏன் தெரியுமா? சத்ருவானுக்கு இப்ப முதுகெலும்பே இல்லை, அவனோட வால் மட்டும்தான் ஆடிக்கொண்டிருக்குது. அதனால என்ன தெரியுமா செய்யறான்? அந்த வாளால பக்கத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையா தட்டி விடுறான், எங்களை சீண்டுபடியாக. அவனுக்கு பலன் இல்லை. ஏன்னா அவனுடைய தலையை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நசுக்கி விட்டார். இப்ப அவனுடைய தலை நசுங்கி இருக்கிறது. அவனுக்கு பலன் இல்லாதபடினால் அவன் என்ன செய்கிறான்? தான் செய்ய வேண்டிய வேலைகளை தன்னுடைய வாளை வச்சு கொண்டு எல்லாரையும் ட்ரிகர் பண்ணி கொண்டிருக்கிறான். பெரிய துன்பம் என்ன தெரியுமா? பெரிய தொல்லை என்ன தெரியுமா? யாரும் உங்களை கோவப்படுத்துறது பெரிய விஷயம் இல்லை, உங்களை அடிக்கிறதும் பெரிய விஷயம் இல்லை, உங்களை இந்த ட்ரிகர் பண்ணிட்டு இருப்பாங்க பாருங்க. அப்படின்னா என்ன தமிழ்ல? உங்களை கோபப்படுத்தி இப்படி கோபத்தை வர வச்சு கொண்டு சொல்லுங்க, வந்துட்டு கோபம் வந்துட்டு மூக்கு கிட்ட வந்துட்டு வெளியில வரப்போகுது. அவங்களுக்கு தேவை அடிக்கிறதோ எங்களை கோபப்படுத்துறதோ இல்லை, எங்களுடைய நிம்மதியை கெடுக்கணும். இது அவர்களுடைய நோக்கமும் அல்ல, இது சத்துருடைய நோக்கம். அதான் சொன்னேன், எங்களுடைய போராட்டம் இந்த பக்கத்துல இருக்கிற மனுஷனோட அல்ல, பக்கத்துல இருக்கிற வீட்டுக்காரனோட அல்ல, பக்கத்துல இருக்கிற நாட்டுக்காரனோட இல்ல. எங்களுடைய போராட்டம் இந்த சத்துருவோடு மறைமுகமா இருந்து கொண்டு. அதனாலதான் சொன்னேன், அவனுக்கு முதுகெலும்பு இல்லை, ஒளிஞ்சிருந்து கொண்டு எங்களோட சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனா தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போயிடுவான். ஏன்னா அவனுக்கு திராணி இல்லை, அவனுக்கு அந்த பலன் இல்லை. அதனாலதான் வெண்டத்தின்மை செய்யறான், மறைஞ்சு இருந்து கொண்டு எங்களுக்கு விரோதமாய் காரியம் செய்கிறான். இன்றைக்கு நாங்க பார்க்க 3 காரியத்தை நாங்க பார்க்க போகிறோம். நாங்கள் காண்கிறதான இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட உலகத்துல தான் நாங்கள் காண்கிறது. This is the visible world. There is a world called invisible. அததான் வசனம் சொல்லுகிறது, வான மண்டலங்கள். வானத்தில் எங்களுக்கு என்ன தெரிகிறது? காகங்கள் பறக்குது, பறவைகள் பறக்குது, விமானங்கள் பறக்குது, கோள்கள் போகுது. ஆனா ஆகாய மண்டலத்தில் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியுது? தெரியுமா? இருக்காது. இந்த மேகம் எல்லாம் எப்படி உருவாகுதுன்னு தெரியுதா? மழை எப்படி வருதுன்னு தெரியுதா? இது வான மண்டலத்துக்கும் அப்பாற்பட்ட இடத்துல இருந்து வருகிறது.
எங்களுடைய போராட்டம் வானமண்டலத்துக்கு அப்பாற்பட்டதில்ல, வானமண்டலத்துக்கு அப்பாற்பட்ட இடத்துல இருக்கிறதான தேவனோடு தொடர்பு கொள்ள முடியாதபடி எங்களுக்கு இந்த போராட்டம் நெருக்கி கொண்டே இருக்குது ஒவ்வொரு நாளும். இதுல இருந்து யாரும் தப்ப முடியாது. தப்புறதுக்கு ஒரே வழி, இயேசு சொன்னார், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பிதாவிடத்தில் போகும் வரைக்கும் இந்த போராட்டம் எங்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கும். நாம் காணக்கூடிய மற்றும் தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த இயல்பியல் இந்த உலகத்தில் எங்களுக்கு இந்த உபத்திரவம் உண்டு. ஆனால் இந்த இயல்பியல் உலகம் எப்படி தெரியுமா இருக்குது? இயங்கி கொண்டிருக்குது. அதனால அது யுத்தம். இந்த இயங்கி கொண்டிருந்த உலகத்திலே உபத்திரவங்கள் எங்களை தேடி வரும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்திலே இருக்கிற அவனை விட இந்த உலகத்தை ஜெயித்த நான் பெரியவர். ஆமென். வாசிக்க பார்ப்போம். 2 ராஜாக்கள், 2 King chapter 6 verse 15 to 19. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 19. சத்தமா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்கிறது. அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றார். என்ன செய்ய போறோமோ தெரியல. எங்களை சுத்தி ஒரு கூட்டமே கூடி நிக்குது. இப்ப இவன் யார தெரியுமா பாக்குறான்? இவன் பாக்குறது இந்த சுத்தி இருக்கிற இந்த கூட்டத்தை பார்க்கிறான். அவனுடைய மாம்ச கண்ணால பார்க்கிறான். ஐயோ இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குது, இவ்வளவு பெரிய கூட்டமும் நாங்க நிக்கிறது 2 பேர் தான். எத்தனை பேர்? 2 பேர். இது ஒரு வாலிபன். அவன் சொல்றான், ஐயோ ஆண்டவனே, இது என்ன கொடுமையோ தெரியாது, இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க, இவ்வளவு பேர் நாங்க எப்படி சமாளிக்க போறோம்? வாசிங்க. அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்றார். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் அவர்களுக்கு 30 முக்கோடி பேர் இருந்தாலும் I don't care. அப்படிதான் சொல்றார். எலிசா சொல்றார். அங்க ப்ளூரல்ல சொல்லிட்டு இங்க சிங்குலர்ல சொல்றார். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் இல்ல, இருக்கிறவர் பெரியவர். ஆமென். 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 அங்க 1000 பேர் இருக்கலாம், கவலையே இல்லை. 1,00,000 பேர் இருக்கலாம், கவலையே இல்லை. தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறான், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். அவர் ஒருவர் தான் இங்க இருக்கிற அவ்வளவு பேரை விட பெரியவர். அவர் கத்தி எடுக்கவும் தேவையில்லை, மெஷின் கண்ணை தூக்கவும் தேவையில்லை, மிஷேல தூக்கவும் தேவையில்லை. அவர் ஒரு காற்றை அனுப்பினால் போதும், அவ்வளவு பேரும் மூடிடும் அவர் இந்த காற்று. ஆமென். எங்களுடைய தேவன் சாவாமை உள்ளவர், சர்வ வல்லவர். அல்லேலூயா. The servant of God, the Elisha, talked to his servant. Go and look. When he go, you know what he see? There is lot of soldiers. He is looking everything in his visible naked eye. But he tell his master, oh my God, this is too much. Too many soldiers. We cannot control them. We are only 2 people.
You know what God said? The servant of God says, don't worry. The one who with us is more than அங்க இருக்கிற அநேகரை விட more than any others. Hallelujah. Hallelujah. இந்த போராட்டம் நிக்க போறதில்லை. இந்த போராட்டம் சமமாக இந்த உலகத்துக்கு ஏற்ற நாங்கள் வாழ்கிற காலத்து வரைக்கும் சமமா ஓடிக்கொண்டே இருக்கும். அது முடிய போகிற காரியம் இல்லை. இந்த போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் வேதம் சொல்கிறது இந்த போராட்டம் எங்களுக்கு இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன, எங்களோடு இருக்கிறவர் பெரியவர். தேவனுடைய மனுஷன் அந்த வாலிபனுக்கு சொல்றான், ஏன் பயப்படுற? எங்களோடு இருக்கிறவர் பெரியவர். அவர் இந்த வானத்தையும் பூமியையும் மனுஷனையும் புல் பூண்டுகளையும் பறக்கிற ஊர்வன பரப்பன சகலவற்றையும் உருவாக்கினவர். அதை நேர்த்தியும் கிரமமாக படைத்தவர். அவருக்கு தெரியும் எந்த நேரத்துல காற்றை அனுப்பணும், எந்த நேரத்துல மழையை அனுப்பணும், எந்த நேரத்துல வெயில் கொடுக்கணும், எந்த நேரத்துல பனியை கொடுக்கணும்னு சொல்லி அவருக்கு தெரியும். அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. அப்படி இருக்கிற நேரம் இந்த இடத்துல இருக்கிற இத்தனை லட்சம் பேரை பார்த்து நீ ஏன் பயப்படுற? எங்களோடு இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. எலிசாவுடைய வேலைக்காரன் இந்த உலகத்தை பார்த்தான். ஆனா எலிசா பார்த்தது it's not the visible world, it's invisible. இந்த போராட்டம் இன்விசிபிளா எங்களுக்கு எதிராக வரப்பட்டிருக்குது. அதை நான் தகர்க்க வேண்டுமாய் இருந்தால் there is only one solution. It's only the Almighty God. Hallelujah. Hallelujah. ஒரு கட்டத்துல இஸ்ரவேலுக்கு பிரச்சனை வந்த நேரம் இஸ்ரவேல் சொன்னது we are at war. ஆனா ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது I am at war. ஒவ்வொரு மனுஷனும் அது யாரா இருக்கலாம், தேவனுடைய பிள்ளையா இருக்கலாம், உலகத்தான யாரா இருக்கலாம், எல்லாருக்கும் you are at war. But your war is not with the human. It's not with the blood. Your war is with invisible spirit. எங்களுடைய கண்களுக்கு தெரியாத பொல்லாத இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆவிகளோடு. இந்த பிரபஞ்சத்தின் ஆவி எப்படி இங்க வந்தது தெரியுமா? இந்த பிரபஞ்சத்தின் ஆவியும் இங்க உள்ள ஆவி இல்ல, அது தேவனோட இருந்த ஆவி. அது தேவனை விட மேல போக யோசித்தது. அப்ப தேவன் சொன்னார், மேட்டிமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆமென். யாராவது நான் கடவுளோட பெரியாள் சொல்லி யாராவது சொல்லுவார்களா இருந்தால், தேவனை விட நான் பெரியவர், எங்களுக்கு கீழே தான் எல்லாம் சொல்லி சொல்லுவார்களா இருந்தால், தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு எதிர்த்து நிற்கிறேன். ஆமென். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் என்னத்தை கொடுக்கிறார்? சொல்லுங்க சொல்லுங்க. தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். ஆமென். அந்த கிருபையில எல்லாமே இருக்கு. அந்த கிருபையில எல்லாம் இருக்குது. சுகம் இருக்கு, வல்லமை இருக்கிறது, பலன் இருக்கிறது, அற்புதம் இருக்கிறது, அதிசயம் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆனா நாங்கள் பெருமையா இருப்போமா இருந்தால், தேவனுடைய தூதன் லூசிபர் அவன் சொன்னான், கேளுங்க, இதுதான் பெரிய பிரச்சனை. ஆராதனை செய்யணும், உண்மைதான். ஆனா அந்த ஆராதனை தேவனுக்கு பிரியமா இருக்கணும். அது தேவனுக்கு பிரியமா இல்லாவிட்டால் அந்த லூசிபரை போலதான் நடக்கும். என்ன தெரியுமா நடந்தது?
அவன் நினைச்சான் நான் ஆராதனையில நான் தான் வல்லவன் சொல்லி அவன் தேவனுக்கு மேலே போக நினைச்சான். ஆண்டவர் சொன்னார் கீழே போ. அவர் கீழே பிடிச்சு தள்ளி வந்துட்டான். இப்ப அவன் கீழே வந்ததுனால என்ன நடந்துட்டது? இப்ப கீழே வந்ததுக்கு பிறகு தேவனுடைய வல்லமையை இழந்துட்டான், தேவனுடைய சுகத்தை இழந்துட்டான், மகிமையை இழந்துட்டான். அவனுக்கு இருக்கிறது முழுக்க ஆப்போசிட் வழி. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3வது வசனத்துல இருந்து 5வது வசனம் வரைக்கும். 2 Corinthians chapter 10 verse 3 to 5. 2 Corinthians chapter 10 verse 3 to 5. முதலாவது, எங்களுடைய போராட்டம் இந்த உலகத்தோடு, நாங்கள் காண்கிற இந்த உலகத்தோடு அல்ல, காணாமல் இருக்கிறதான அந்தகாரத்தின் சேனைகளோடு. அடுத்தது, நாங்கள் மாமிசத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாமிசத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தாலும் சரி, நாங்கள் மாம்சத்தில் போராடுகிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாமிசத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் கத்தி, மண்வெட்டி, கோடாலி, துப்பாக்கி இதுகள் அல்ல. அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவபலமுள்ள இருக்கிறது. அவைகளால் நாங்கள் இப்ப எங்களுடைய இந்த சொன்னேன், இந்த போராட்டம் வந்து மனுஷனோட அல்ல, எந்த ஒரு நபர்களோடையும் அல்ல, பக்கத்து வீட்டுக்காரரோடையும் அல்ல, சொந்தக்காரரோடையும் அல்ல, பிள்ளைகளோடையும் அல்ல, தாய் தப்பனாரோடையும் அல்ல, பிள்ளைகளோடையும் அல்ல. ஆனால் எங்களுடைய போராட்டம் வானமண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள். அதான் சொல்ற இந்த வசனத்துல சொல்லுகிறார், அரண்களை தகர்க்கிறதுக்கு. இன்றைக்கு இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு நியூக்ளியரை கண்டுபிடிக்கலாம். நியூக்ளியரும் காணாட்டி டபுள் நியூக்ளியரை கண்டுபிடிக்கலாம். ஆனால் அந்த நியூக்ளியர் வந்து விழுகிற இடத்துல தேவன் அவருடைய வல்லமையை அனுப்புனா எப்படி தெரியுமா இருக்கும்? புஸ்வானமா போயிடும். அதுதான் தேவன். அல்லேலூயா. ஆனா அவர் மனசு வச்சாதான் நடக்கும். அவர் மனசு வைக்கலன்னு சொன்னா அது இந்த இடத்தை அழிக்கணும் கொண்டு வந்தா கடைசியா முழு எல்லையுமே அழிச்சிட்டு போயிடும். காரணம் என்னன்னு சொன்னா எங்களுடைய போராட்டம் யாரோட என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த போராட்டத்திலே நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டுமாயிருந்தால் அந்த ஜெயம் கொள்ளுகிறதுக்கு ஏற்றதான அந்த பாதுகாப்பு கவசம் எங்களுக்கு இருக்கணும். அந்த பாதுகாப்பு கவசத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் தேவனுடைய வசனத்தை வைத்துக்கொண்டு மனுஷனுக்கு எதிராக எதிர்த்து நிற்க முடியாது. மனுஷனுக்கு எதிராக எதிர்த்து நின்று கொண்டு நாங்கள் தேவனுடைய வல்லமை பெறுவதற்காக சத்துருவை ஜெயிக்க முடியாது. விளங்குதா? நாங்கள் சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு மனுஷனை ஜெயிக்க முடியாது. நாங்கள் மனுஷனோடு போராடி கொண்டு வானமண்டலத்தின் கிரியைகளை நாங்கள் மேற்கொள்ள முடியாது. ரெண்டு வித்தியாசம். அல்லேலூயா. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்லவே. நாங்கள் மாம்சத்தினால போற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்த்து நிற்பார். அதான் சொல்றார், உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களுக்காக என்ன செய்ய சொல்லுகிறார்? ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு மனுஷன் எதிராக வருவானா இருந்தால், somebody come against you, it's not because of you, it's from who? From who? It's not his own desire to fight with you. It's not his own desire to hurt you. It's not his own desire to destroy your peace. அவனுக்கு தேவை உங்களுடைய சமாதானத்தை குலைக்கணும். அது அந்த மனுஷனுடைய நோக்கம் அல்ல. ஏன்னா நாளைக்கு அந்த மனுஷன் உங்களை பார்க்கும் பொழுது, ஐயோ பிரதர் சாரி, தெரியாம என்னமோ தெரியாது, ஏதோ என்னுடைய மனம் நல்லா இல்லை, உங்களோட நான் உங்களை இப்படி பேசிட்டேன்,
உங்களுக்கு இப்படி நான் கதைச்சிட்டேன், உங்களோட சண்டை போட்டுட்டேன். அந்த மனுஷன் அடுத்த நாள் கதைக்கும் பொழுது வித்தியாசமா கதைப்பார். இதுக்கு காரணம் அவர் இல்லை. ஹல்லேலூயா. நாங்கள் இந்த போராட்டத்துக்கு ஆயத்தமா இல்லாவிட்டால் ஜெயம் கொள்ளுகிறவன் என்னத்தை பெறுவான்? ஜீவ கிரீடத்தை பெறுவான். நீங்க மனுஷனோட முட்டி 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 மோதி 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 இருப்பீங்களா இருந்தா ஜீவ கிரீடத்துக்கு பதிலா என்ன கிரீடம் கிடைக்குமோ தெரியாது. ஆனால் நீங்கள் உங்களுடைய போராட்டத்தை அந்தகார வல்லமைகளோடு போராடி 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 முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருப்பீர்களாயிருந்தால் நீங்கள் தேவனுடைய ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் சொல்றார், உங்களுக்கு நான் ஜீவ கிரீடம் வச்சிருக்கிறேன். அந்த ஜீவ கிரீடம் என்ன தெரியுமா? நீங்க தான் ராஜா. யாரும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது, யாரும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த கிரீடம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த யுத்தத்திலே ஜெயித்தபடியினால், இந்த வானமண்டலத்தின் இந்த சேனைகளை நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் இருக்கிறபடினால் உங்களுக்கு பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன். என்னத்தை காத்துக்கொண்டேன்? விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். இந்த விசுவாசத்தை நான் இழந்திருப்பேனா இருந்தால் என்னுடைய லைஃபே போச்சு. இந்த விசுவாசம் மட்டும் எனக்குள்ள இருந்து போயிருந்ததுன்னு சொன்னா இந்த விசுவாச மறுதலிப்பு நிமித்தமாய் என்னுடைய வாழ்க்கையே போயிட்டது. இன்னைக்கு சிலருடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், விசுவாசம் என்ன பிரதர்? விசுவாசம் 10 நாள் நான் வேலை செஞ்சனா இருந்தா அந்த காசு எப்படி கிடைக்கும்? அடுத்த பக்கம் யோசிச்சு பார்த்தா 10 நாள் வேலையே கிடைக்காதபடி அவர் பட்டினி போட்டால் எப்படி இருக்கும்? மனுஷனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? எனக்கு இருக்கிற படிப்பு, எனக்கு இருக்கிற பட்டம், எனக்கு இருக்கிறதான இந்த செல்வம், எனக்கு இருக்கிறதான இந்த தொழில், எனக்கு இருக்கிறதான என்னுடைய வேலை, என்னுடைய இந்த சொத்து சுகங்கள், இதனால தான் நான் உயிர் வாழ்கிறேன். ஆனால் அது எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் ஒரு முற்றுப்புள்ளி வருமா இருந்தால் அன்றைக்கு தெரியும் நாங்கள் போர் வீரனா நிராயுத பணியா நிக்கிறோம். ஆமென். சத்துரு ஒரு அம்பை இதானண்டா போதும், ஒரே ஒரு அம்பு லைஃபே காணும். ஆமென். ஆனால் எங்களுடைய எதிரி எப்படிப்பட்டவன் தெரியுமா? கண்ட்ரோலே இல்லாதவன், கட்டுப்பாடே இல்லாதவன். எதிர்நாட்டுக்காரனாவது டீல் போட்டு சண்டை போடுவான், பக்கத்து வீட்டுக்காரனாவது ஒரு டீல் போட்டு தான் சண்டை போடுவான், தாய் தாப்பனோட பிள்ளைகள் டீல் போட்டு தான் சண்டை போடும், பிள்ளைகளோட தாய் தாப்பமார் டீல் போட்டு தான் சண்டை போடுவார்கள். எல்லா சண்டைகளும் பார்ப்போமா இருந்தால் எங்கேயாவது ஒரு டீல்ல தான் இருக்கும். ஒன்று சொத்துக்காருக்கும் நாட்டுக்காருக்கும், இல்லாட்டி படிப்புக்காருக்கும், வேற ஏதாவது ஒரு காரியத்துக்கு டீல். திஸ் வார் பிட்வீன் த டீல். ஆனா எங்களுடைய போர் வந்து டீலுக்காக இல்ல, அவன் கண்ட்ரோலே இல்லாதவன். ஆங்கிலத்தில் எப்படி தெரியுமா சொல்லுது? formidable. formidable. and அவனுக்கு நோ கண்ட்ரோல். அவனை எங்க எப்படி அடிப்பான்னு எங்களுக்கு தெரியாது. நல்லா தான் இருப்பீங்க, சுகமா தான் இருப்பீங்க, திடீர்னு ஒரு பிரச்சனை வரும். நல்லா தான் போய் கொண்டிருக்கும் வாழ்க்கை, திடீரென்று ஒரு புயல் அடிக்கும். இதுக்கு காரணம் இந்த போராட்டங்கள், இந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்ல. இந்த இவ்வளவு காரியங்களும் வருகிறதுக்கு ஒரு காரணம் நாங்களும் அல்ல. நாங்கள் பெர்ஃபெக்ட்டா வாழ்கிறோம், ஆனா எங்களுடைய யுத்தத்தை நாங்கள் சரியா செய்கிறோம். ஆனா இந்த யுத்த நெடுகளும் வந்து கொண்டே இருக்கிறது. இது முடிய போகிற யுத்தம் அல்ல. இந்த பிரபஞ்சத்தினுடைய இந்த யுத்தமானது எங்களுக்கானதல்ல, தேவனை இழிவுபடுத்தும்படியான யுத்தம். எப்படி தெரியுமா? தேவனை இழிவுபடுத்தணுமா இருந்தால் உங்களை வச்சே அவன் செஞ்சிருவான்.
நீங்க சரியா இல்லாவிட்டால், நீங்கள் கர்த்தருக்குள்ள உண்மையா இல்லாவிட்டால், நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய பகுதி, கர்த்தருக்கு செய்ய வேண்டியது, கர்த்தருக்காக வாழ வேண்டிய வாழ்க்கையை சரியாக வாழாவிட்டால் அந்த ஒரு பாயிண்ட் போதும். அதை வச்சு உங்களை இழிவுபடுத்த மாட்டான், தேவனை தான் இழிவுபடுத்துவான். அதான் அவனுக்கு வேணும். ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அங்கு நடக்கிற பிரச்சனை அது தேவனை இழிவுபடுத்துகிறதுக்கான நோக்கம். அதுதான் அவனுடைய போராட்டம். அவன் இல்லாட்டி அவனுக்கு என்னது எங்களோட சண்டை? நாங்க அவ்வளவு பெரிய ஆட்களா? சாத்தானோட ஒப்பிடக்குள்ள கோலியாத் வந்து நிற்கிறான். வாசிங்க அந்த வசனத்தோட சாமுவேல் புத்தகத்துல. கோலியாத் வந்து நிற்கிறான். தாவீது எப்படி தெரியுமா? ஒரு 5 வயசு பிள்ளையும் ஒரு 30 வயசு ஒரு மனுஷனும் எப்படி இருக்கும்? உண்மையை சொல்ல போனா இப்ப 30 அடி மனுஷனுக்கும் 20 அடி மனுஷனுக்கும் ஒரே உயரமா தான் இருக்கும். ஆனா அந்த காலத்துல 30 அடி மனுஷன் 30 அடி உயரமா இருப்பான். இந்த தாவீது வந்து சிலர் அவனுக்கு வயசு 15-16 வயது. அப்ப அவன் 16 அடி இருந்திருப்பான், இவன் 30 அடி உயரம் இருந்திருப்பான். இப்ப அவனை பார்த்து இவன் சொல்றான், எட்டி தான் பார்த்திருப்பான் தாவீது. அவன் சொல்றான், இன்றைக்கு உன்னை தேவன் என்னுடைய கையில ஒப்பு கொடுத்தார். அவன் கீழே பார்த்து சொல்றான் கோலியாத்து, டே சின்ன பயலே, நான் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறேன், என்கிட்ட இருக்கிற ஆயுதத்தை பாரு, உன்னால ஒரு குச்சி எடுத்து குத்தவும் முடியாது, ஒரு ஈட்டி எடுத்து குத்தவும் முடியாது. அவ்வளவு பெரிய ஆள்னா நீ ஒரு சிறு பையனா இருக்கிற. ஆனா உன்னால என்ன பண்ண முடியும்? உன்னுடைய ஜனம், உன்னுடைய போர் வீரர்கள் இருக்கிறாங்களே உன்னுடைய ஊர்ல உள்ளவங்க, அவர்களால கூட என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நீ ஒரு சிறு பையன், என்ன செய்ய முடியும்? சோதனைகள் என்ன தெரியுமா? என்ன சோதனை, என்ன பிரச்சனைகள் தெரியுமா? சண்டை, கோபம், பொறாமை, இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எங்களுக்குள்ளே இருந்தே தான் வருது. அதெல்லாம் அப்படிதான் வேதம் சொல்லுது. எங்க இருந்து வருது? எங்களுக்குள்ளே இருந்தே தான் வருது. முதலாவது மேட்டிமை. எங்களுக்கு ஒரு கொஞ்சம் வசதி வந்துட்டா போதும், கொஞ்சம் படிப்பு வந்துட்டா போதும், எங்களுடைய தலைக்கணும் வெளியே தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சா பக்கத்தில் இருக்கிறவருக்கு அது பொறுத்து கொள்ளும். இப்ப பிரச்சனை எங்க இருந்து வந்தது? இங்க இருந்து தான் வந்தது. இப்ப எங்களுடைய கம்ப்ளைண்ட் எப்படி? ஆண்டவரே, அந்த மனுஷன் எனக்கு எதிராகவே நிற்கிறான், எதிராகவே நிற்கிறான், எதிராகவே நிற்கிறான். ஆண்டவர் சொல்றார், அவன் எதிராக நிற்கிறானோ இல்லையோ, நீ அவனுக்கு எதிராக நிற்கிறார். ஏன்னு சொன்ன எங்களுடைய மேட்டிமை. போன மாசம் வரைக்கும் நல்லா தான் அவனை பார்த்து ஹலோ பிரதர் அப்படின்னு சொன்னோம். இந்த மாசம் அவரை பார்த்து அப்படி தலையை இப்படி திருப்பிட்டு இப்படி கொலரை எடுத்து விட்டுட்டு போவோம். இதுதான் அங்க பிரச்சனை. சத்ருவான் கொண்டு வருகிற ஆயுதம் இதுதான், அவன் பயன்படுத்துகிற ஆயுதம், வேற எதுவுமே இல்லை. பெருமை, மேட்டிமை, வஞ்சகம், தகாத பாவங்கள், எல்லாவற்றையும் விட எங்களுடைய சுய எண்ணங்கள், தோற்றங்களால் உருவாகுகிறதான காரியங்கள், இதுதான் எங்களுடைய வாழ்வை சத்ரு அழிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஆயுதமாய் இருக்கிறது. இப்ப குழிய வெட்டுறதும் நாங்க தான், அதுல விழ போறதும் குழிய வெட்டி வச்சதே நாங்க. பிறகு அவனை கூட சொல்லக்கூடாது, அவன் பிடிச்சு தள்ளிட்டான்னு சொல்லி. எங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல குழி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சும் ஏன் நாங்க அந்த இடத்துல போய் நிக்கிறோம்? நாங்க குழி வெட்டிட்டு அந்த குழியை எட்டி எட்டி பார்த்துட்டு இருப்போமா இருந்தால் யாரும் வந்து தள்ளி விடுறதுனால அவருடைய பிழை இல்லை, இது எங்களுடைய பிழை. சாத்தானுக்கு ரோடு போட்டு கொடுக்கறதே நாங்க தான்.
எப்படி? அவனுக்கு ஒரு கோடு போட சொல்லி தான் அவர் எங்களுக்கு சொல்றார். நாங்க அவனுக்கு ரோடே போட்டு கொடுக்குறோம் எங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருகிறதுக்கு. அவன் என்ன செய்கிறான்? தாராளமா வருகிறான், தாராளமா போகிறான். எங்களுடைய போராட்டம் எப்படி இருக்குது? ஈஸியா போகுது. அவன் ஜெயிச்சு கொண்டே போய் கொண்டிருக்கிறான். ஆனா எங்களுக்கு தோல்விக்கு மேல தோல்வி வந்து கொண்டிருக்கிறது. இதை எப்படி ஜெயிக்கிறது? சொல்லுங்க பாப்போம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனம். சீக்கிரமா சொல்லுங்க. 2 கொரிந்தியர். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. பாத்தீங்களா? பவுல் சொல்லிட்டார், உங்களுக்கு தெரியாதா? அவனுடைய தந்திரங்களே நீங்க தான். நேராவே சொல்லிட்டார். உங்களுக்கு தெரியாத அவன் என்ன செய்வான் என்று சொல்லி, உங்களுக்கு தெரியாத அவனுடைய போராட்டம் யாரோடன்னு சொல்லி, உங்களுக்கு தெரியாத அவன் வைத்திருக்கிற கண்ணி யாருக்காகன்னு சொல்லி, தெரிஞ்சும் ஏன் இந்த குழியில போய் விழுறீங்கன்னு சொல்லி சொல்லாம சொல்றப்போ. ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் தெரிஞ்சு அதே குழியில போய் விழுந்துட்டு இருக்கிறோம். But know this truth. His power are limited. His power limited, not unlimited. But our God is unlimited. சத்ருவானுடைய செய்கைகள் வல்லமைகள் எல்லாம் மட்டுப்படுத்தப்பட்டிருக்குது. ஆனால் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய செயல்கள் அவை கட்டுக்கு அடங்காதவை. ஆமென். அதனாலதான் அவர் எங்களை பார்த்து சொல்றார், உங்களுக்கு தெரியாத அவன் என்ன செய்வான்னு சொல்லி. அவர் சொல்றார், பிரதர், உங்களுக்கு ஒரு மனுஷன் எதிராக வருவானா இருந்தால் உங்களுக்கு தெரியாதா அவன் ஏன் வருகிறான் என்றது தெரியாதா? அந்த மனுஷனோட நீங்க எதிர்த்து நிற்கிறத விட்டுட்டு அவனுக்காக நீங்க ஜெபித்து பாருங்க, கர்த்தருடைய வல்லமையை நீங்க புரிஞ்சு கொள்ளுவீங்க. அததான் பவுல் சொல்றார். ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருகிறதா இருந்தால் அந்த பிரச்சனையை நீங்க பார்க்கிறத விட்டுட்டு அந்த பிரச்சனையை ஜெயம் கொள்ளுகிறதுக்காக தேவனுடைய வார்த்தையை பேசுங்க. அந்த வார்த்தையில தெரியும் தேவனுடைய வல்லமை. உங்களுடைய வார்த்தைக்கு, நீங்க பேசுகிற அந்த வார்த்தைக்கு இருக்கிற வல்லமையும் அவனிடத்தில் இருக்கிற வல்லமையும் உங்களுக்கு தெரியும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு என்ன செஞ்சிருவான்? யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம். James chapter 4 verse 7. சீக்கிரமா நான் முடிக்க போறேன். James chapter 4 verse 7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். இவ்வளவு தெளிவா அவர் சொல்லி இருக்கிறார். பிறகு எதுக்கு நாங்க ஒவ்வொரு பிரச்சனை வந்தோன்னு ஹலோ பாஸ்டர், பிரதர், ஒரு பெரிய பிரச்சனை, ஏன் இந்த ஆக்டிங்? அவர் தெளிவாவே சொல்றார், பிசாசுக்கு ஹோல்ட் பண்ண முதல் நீங்க யோசிச்சு பாருங்க உங்கள்ட்ட பலன் இருக்கா இல்லையான்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் நாங்க எங்களை சோதிச்சு பார்ப்போம். நாங்க பாஸ்டருக்கு கால் பண்ண முதல், அந்த பிரதருக்கு, இந்த சிஸ்டருக்கு, அந்த பிஷப்புக்கு கால் பண்ண முதல் யோசிச்சு பார்க்கணும், I have a power. அந்த டவுட் வந்துடும். உன்னால முடியாது. பின்னால இருந்து ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பான், உன்னால முடியவே முடியாது, உனக்கு ஒண்ணுமே தெரியாது, உனக்கு வசனமே தெரியாது. அது உண்மைதான். அவன் என்ன திரும்ப சொல்லுவான்? நீங்க 2 வசனத்தை எடுத்து விடக்குள்ள அவன் 4 வசனத்தை உங்களுக்கு எதிராக எடுத்துட்டு போவான். பிசாசுக்கு எங்களை விட வேதத்தை பத்தி நல்லா தெரியும். நாங்க 2 வசனம் பேச முதல் அவன் 4 வசனத்தை விட்டுருவான். அவனுக்கு அவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறான். ஆனாலும் அந்த வசனங்களை எல்லாம் நாங்கள் சொல்லுகிறதுக்கு தைரியம் உள்ளவர்களா இருக்கணும்.
விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும். விசுவாசத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை, அந்த விசுவாசத்தினால பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடியே போயிடுவான், அந்த பக்கம் திரும்பி வர மாட்டான். சூடு கண்ட பூனை அப்படிதான் அவன். நீங்க ஒரு தரம் நீங்க அவனுக்கு எதிராக நீங்க பேசிட்டீங்கன்னு சொன்னா அந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டான். ஏன்னா அவன் தலை தான் நசுக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இவனை எப்படி ஜெயம் கொள்ளணும்? ஜெயம் கொள்றதுக்கு நான் 5 காரியத்தை 5 வரியில சொல்லிட்டு நான் முடிக்க போறோம். இந்த வசனத்தை வாசிங்க. யோவான் 12வது அதிகாரம் 31வது வசனம். யோவான் 12வது அதிகாரம் 31வது வசனம். John chapter 12 verse 31. Can you read that word? இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி முன்பாக தள்ளப்படுவான். Now is the judgment. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்றார். Okay, English வாசிக்க 31. Now is the judgment. Now is the judgment of this world. Now shall the prince of this world be cast out. அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து முடிச்சிட்டார் எங்களுக்கு எதிராக செயல்படுறவனுக்கு. இப்ப என்ன தெரியுமா, இந்த அதிபதியிட தலை ஓடடி நசுக்கப்பட்டு அதை பிடிச்சி தள்ள போறார். எங்க தள்ள போறார்? பாதாளத்துல. அவனோட கூட போகாதபடிக்கு நீங்க எல்லாரும் ஒதுங்கிருங்கன்றார். இப்ப போராட்டம் முடிஞ்சிட்டு இப்ப தலைவர் எங்களுக்கு முன்னால வர போறார். இப்ப போராட்டம் பண்றது நாங்க இல்ல, நாங்க பின்னால இருந்து வேடிக்கை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஆனா முன்னால போராடப்படுகிறவர் யார்? எலிசா சொன்னான் தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். இப்ப யுத்தம் எங்களுடையது அல்ல, யுத்தம் அவருடையது. அவர் தான் இந்த யுத்தத்தை மேற்கொள்ள போகிறார். எங்களோடு இருக்கிறதான இந்த வானமண்டலத்தில் கிளிய செய்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சங்களோடு இந்த போராட்டம் வந்து நாங்கள் அவருடைய வசனத்தை பேச 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 அவர் ஒவ்வொரு அடியா கொடுத்துட்டே இருப்பார். இந்த வசனத்தின் படி என்ன தெரியுமா? அவனுடைய தலையை நசுக்கிட்டார் சிலுவையில். அவன் தோல்வி அடைஞ்சிட்டான். இப்ப அவனுடைய கனவுகள் எல்லாம் சிதைக்கப்பட்டுட்டு, அவனுடைய கனவு என்ன தெரியுமா? இயேசுவை போல தேவனை போல நானும் பெரிய ஆளாகணும்னு சொல்லி. அவனுடைய மண்டையில மூளை இருந்தா தானே அந்த கனவு இருக்கும். மூளையே சிதைக்கப்பட்டாச்சு, பிறகு எப்படி கனவு இருக்க போது? அவனுடைய கனவு கண்டு வச்சிருந்தான், நானும் தேவனை போல வந்து எனக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு நானும் பரலோகத்தில் அமரலான்னு சொல்லி அந்த மூளை ஆண்டவர் ஒரே நசுக்கிட்டார். இப்ப என்ன நடந்தது தெரியுமா? அவனுடைய மூளை சிதைக்கப்பட்டுட்டு அவனுடைய கனவும் கலைக்கப்பட்டுட்டு, அவனுடைய வல்லமை இழந்துட்டான், கனவு கலைக்கப்பட்டுட்டு. இப்ப என்ன தெரியுமா நடக்குது? இயேசு கிறிஸ்து ஜெயம் பெற்றுட்டார் சிலுவையில. 1 கொரிந்தியர் 15:55 சொல்லுது, நீங்க வாசி பாருங்க விட்டு போயிட்டு. அவர் சிலுவையில அவனை ஜெயம் கொண்டுட்டார். அவர் ஜெயம் கொண்டபடியினால அந்த ஜெயத்தை இப்ப அவர் என்ன தெரியுமா செஞ்சிட்டார்? அந்த போராட்டம் யாருக்கானது? எங்களுக்கும் அவனுக்குமானது. அந்த வெற்றியை தூக்கி எங்கட கையில கொடுத்துட்டு அவர் போயிட்டார். ஆமென். We must lean to his word. We must lean to his word. Then he ran away. நாங்கள் அவருடைய வார்த்தையோடு சார்ந்து இருக்கிற பொழுது அவன் எங்களை விட்டு ஓடி போயிடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போம். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த வசனம் விளங்குதுன்னு சொல்லி? சர்வாயுத வர்க்கங்களை நாங்கள் தரிச்சு கொள்ளணும்.
அதற்கு முன்பதாக இந்த யுத்தம் எதுக்காகன்றதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். யாருக்காக, யாரோட என்பதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். இந்த யுத்தத்துக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கிற பொழுதுதான் நாங்கள் ஜெயம் கொள்ள முடியும். ஏனென்றால் எங்களுடைய யுத்தமானது, எங்களுடைய இந்த போராட்டமானது சக மனுஷனோடு அல்ல, ரத்தத்தோடு அல்ல, வானமண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளோடு, துரத்தனங்களோடும் எங்களால் போராட்டம் இருக்கிறது. அந்த போராட்டத்தை எதிர்த்து நிற்கிறதுக்காக தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ள வேண்டும். இப்ப விசுவாசம், அன்பு, இந்த நல்லொழுக்கம், இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தரித்து கொண்டு அவனுக்கு எதிராய் நாங்க சரியா வாழும், நாங்க சரியா ஓடுவோமா இருந்தால் எங்களுடைய பாதையில எப்படிப்பட்ட காரியம் வந்தாலும் அதை தட்டியில் தூக்கிட்டு போய்கொண்டே இருக்க முடியும். ஆமென். பயமே நம் வாழ்வில் ஆள்வதில்லை, நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. பயமே நம் வாழ்வில் ஆள்வதில்லை, நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கையில்லா நிலை மாறிடும், புது நம்பிக்கை திடன் நம்மில் பெருகிடும். யாவே நீர் என்றும் என் தெய்வம், தலைமுறை தலைமுறையா. யாவே நீர் என் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. பயமே நம் வாழ்வில் ஆள்வதில்லை, நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கையில்லா நிலை மாறிடும், புது நம்பிக்கை திடம் நம்மில் வந்திடுமே. யாவே நீர் என் தேவன், தலைமுறை தலைமுறையா. யாவே நீர் என் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீர் தூங்குவதில்லை, நீர் உறங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் தூங்குவதில்லை, நீர் உறங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் தூங்குவதில்லை, நீர் உறங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. எங்களை காக்குகிறவர் அவர் தூங்குகிறதும் இல்லை, அவர் உறங்குகிறதும் இல்லை. நாங்கள் தூங்கி போகலாம், நாங்கள் நித்திரை கொள்ளலாம், ஆனா அவர் உறங்காதபடி, நித்திரை கொள்ளாதபடி எங்களுக்காக போராடி கொண்டே இருக்கிறார். அவர் இஸ்ரவேலை காக்கிற தெய்வம். அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் எங்களை தலைமுறை 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 தலைமுறையாய் எங்களை பாதுகாக்கிறார். அவர்தான் எங்களுடைய தஞ்சம், அவரே எங்களுடைய கோட்டை. தாவீது அடிக்கடி சொல்வான், கர்த்தாவே நீர் என்னுடைய அடைக்கலம், நீர் என்னுடைய கோட்டை, நீர் என்னுடைய தஞ்சம். உம்மிலே நான் தஞ்சம் புகழ்ந்திருக்கிறேன். உம்முடைய கோட்டைக்குள்ளே நான் வருகிற பொழுது யார் எனக்கு எதிராய் நிற்க முடியும்? பவுல் சொல்லுகிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிற பொழுது எனக்கு எதிராய் நிற்பவன் யார்? பசியோ பட்டினியோ வியாகுலமோ துன்பமோ பட்டயமோ எதுவா இருந்தாலும்
கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து எதுவும் என்னை பிரிக்க முடியாது. நாங்கள் எல்லாருமா எங்களுடைய வாழ்வை நாங்கள் அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளில் அவருடைய சொல்லும் கர்த்தாவே, இந்த உலகத்தில் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியும், இவனோட போராட முடியாது. I'm tired. God, I'm tired. I can't do this. Without your power, without your presence, without your wisdom, I cannot win this war. If you are not in my side, if you are not in my side, I can't do this. Help me, Lord. If you are not helping me, I can't win this war. I can't. I can't. I can't do this. எங்களுடைய வாழ்வை அவரிடத்தில் சொல்லணும். அவர் சொல்றார், மகனே மகளே பயப்படாதே, நான் உனக்காக சிலுவையிலே இந்த மரணத்தை ஜெயித்து இந்த சத்துருவை ஜெயித்து என்னுடைய ரத்தத்தை சிந்தி அதை உனக்கு கொடுக்கிறேன். இதை நீ வாங்கி பூசி, இதை வாங்கி பாருங்க. இந்த ரத்தம் உனக்குள்ள ஓடுகிற பொழுது என்னுடைய ரத்தம் உனக்குள்ள ஓடுது. நீ அந்த சத்துருவை இலகுவாக ஜெயிக்க முடியும். என்னுடைய வார்த்தையை பேசு, என்னுடைய வார்த்தையை படி, என்னுடைய வார்த்தையை உட்கொண்டு நீ இந்த சத்துருவை ஜெயிக்க முடியும். ஆமென். நாங்கள் எல்லாருமே எங்களை ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளிலும் கூட அவருடைய பாத்திரத்திலே பானம் பண்ணும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒரு விஷயம் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். அவர் எங்களுக்காக சிலுவையில சிந்தின அவருடைய ரத்தம், அவர் சிலுவையில எங்களுக்காக பட்டதான பாடுகள், அவர் எங்களுக்காக சிலுவைதான செய்து முடித்த சகல காரியங்கள் நிமித்தமாக கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். ஆனா இயேசு சொன்னார், it's finished. It's finished. I destroyed the enemy. I destroyed his kingdom. I destroyed everything. என்ன தெரியுமா சொல்லுது? யோபுவை சோதிக்கிறதுக்கு சாத்தான் தேவனிடத்துல வந்தான். யோபுவை சோதிக்கிறதுக்கு தேவனிடத்துல வந்து போவானாம். வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? அவர் பரலோகத்துல கூட அவன் வந்து போன இடத்தெல்லாம் கழுவி விட்டுட்டார். வாசிச்சிருக்கீங்களா அந்த வசனத்தை? அவன் வந்து நின்று போன எல்லா இடத்தையும் கூட அவர் கழுவி விட்டுட்டார். அப்படியா இருந்தால் இந்த உலகத்திலே எங்களுடைய பாவங்களை கழுவுகிறதுக்கு அவர் ஏமாத்திரம், எங்களுடைய குற்றங்களை மன்னிக்கிறதுக்கு ஏமாத்திரம், எங்களுடைய பிரச்சனைகளை நோய்களை குணமாக்குறதுக்கு எவ்வளவு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். He's a powerful God. கொரிந்தியர் 11வது அதிகாரம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அவர் இந்த உலகத்துக்கு மறுபடியுமாய் வந்து எங்கள் எல்லாரையும்
கூட்டிக் கொண்டு போக மாட்டோம். இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு இருக்கிற ஒரே வழி அவருடைய ரத்தம், அவருடைய சரீரம். இது புதிய உடன்படிக்கை, அவர் எங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை. நான் சாத்தானை ஜெயிச்சிட்டேன், அந்த ஜெயத்துக்கான எவிடன்ஸ் தான் இது. ஆமென். அவருடைய ரத்தத்தை எங்களுக்காக சிந்திருப்பாரா இருந்தால் பரம்பரையாக இருந்த சாபம், அநியாயங்கள், அக்கிரமங்கள் gone. Hallelujah. அவர் கொடுத்திருக்கிறதா இந்த உடன்படிக்கை நாங்கள் ஒவ்வொருவராக அந்த இடத்துல இருந்து நாங்கள் எடுத்துக்கொண்டு போவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் எங்களுக்காக அந்த சிலுவையில் அடிக்கப்பட்டீர். சத்துருடைய தலையை கல்வாரி சிலுவையிலே நசுக்கி எங்களுக்கு ஜெயத்தையும் சுகத்தையும் பாதுகாப்பையும் வெற்றியையும் நித்திய ஜீவனையும் அளித்திருக்கிறீரப்பா. நீர் செய்த இந்த தியாகங்களுக்கு முன்பதாக இந்த உலகத்திலே நாங்கள் காண்கிற எல்லாமே ஏமாத்திரம். கர்த்தாவே, உம்முடைய வசனம் சொல்லுகிறபடி உம்முடைய ரத்தம், உம்முடைய சரீரம் எங்களுக்கு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி உம்மோடு கூட உறவு கொள்ள வைத்திருக்கிறது. நீ சொல்லியிருக்கிறீர், திரும்பவும் பயப்படுகிறதுக்கு, சத்துருவை கண்டு பயப்படுகிறதுக்கு பொல்லாத ஆவியை எங்களுக்கு கொடுக்காதபடி நீர் எங்களுக்கு அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்து சொல்லி இருக்கிறேன். அப்பா, பிதாவே என்று சொல்லி கூப்பிடத்தக்கதான இந்த புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அப்பா, நீர் கொடுத்ததான இந்த அதிகாரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த இரத்தத்திலே, இந்த சரீரத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே, நீர் பண்ணி இந்த உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்தினால் கட்டவிழ்கிறோம். அப்பா, உம்முடைய வல்லமை கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினால் இந்த அப்பத்தையும் இந்த சரீரத்தையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து தந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அவர் அன்று ராத்திரியிலே காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து பிட்டு வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றால் நாங்கள் எல்லாருமாய் ஒரு மனமாய் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறவர்களாய் நாங்கள் இதில் பங்கு கொள்வோம்.
அந்தபடியே அவர் பாத்திரத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். This is the new covenant between God and us. This is a new covenant. You know, in this covenant, it's only a blessing, only the healing, only the victory. நாங்கள் எல்லாருமாய் அவருடைய மரணத்தை நினைவு கூறும் விண்ணமாக நாங்கள் எல்லாருமாய் பங்கு கொள்வோமா? நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you for your son. உடைய குமாரனுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களுக்காக உடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் எங்களுக்கு அனுப்பி கர்த்தாவே நீர் எங்களை விடுவித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாரும் உங்களுடைய இடங்கள் அமர்ந்து கொள்வோம். இடத்திலே புதிதாய் பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். சிஸ்டருடைய சகோதரியும் கணவன் பிள்ளைகள் சித்தப்பா தெரியும். இங்க ஒரு பாட்டம் தான் இருக்கிறாங்க. ஆமென். தூரம் இருக்கிறபடியா இருந்துட்டு வருவாங்க. ஆமென். ஆனால் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்து வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா காரியங்களும் கர்த்தர் சில நேரத்துல காரியங்கள் செய்யும் பொழுது எங்களுக்கு அது நினைக்கலாம் சொந்தம், அன்பு, பாசம். ஆனா அதுக்கு மேலால தேவனுடைய சமாதானம். அது இந்த நாளில் நாங்கள் அவருடைய சமூகத்தில் வந்து அமர்கிற பொழுதுதான் தெரியும் அதனுடைய ஆசீர்வாதம். வேற ஒரு தேசத்திலிருந்து உங்களை பார்க்க வந்தாலும் அவர்களையும் கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். செய்தியை கேட்டு இயேசுவை தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஆமென். சொல்வார் அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி தெரியும் சொல்லி திரும்ப திரும்ப வசனம் ஒரு காரியம் திரும்ப திரும்ப வரமாயிருந்தால் இட்ஸ் கன்ஃபார்ம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வளமை போல பைபிள் ஸ்டடி நடக்கிறது. நானும் வளமை போல சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் வாரவங்க தான் வந்து கொண்டிருக்கிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 11:30 மணிக்கு 11:30 மணிக்கு இந்த இடத்துல நடக்கிறது. தயவு செய்து கலந்து கொள்ளுங்கள். அதே நேரம் இந்த வாரமா அடுத்த வாரமா பெண்கள் அடுத்த வாரம். ஓகே, அடுத்த கிழமை செகண்ட் வீக் பெண்கள் கூட்டம். ஆனால் கவலைக்குரிய விஷயம், ஆண்கள் கூட்டத்தை பற்றி எந்த ஒரு சத்தம் என்னுடைய காதில் வரவே இல்லை. ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த சபையில் ஆண்டவர் அநேக ஆண்களை தான் கொடுத்திருக்கிறார் பெண்களை விடன்னு சொல்லி. ஆனால் ஆண்களுடைய சத்தத்தையே காணல. ஆமென். ஹல்லேலூயா. எதிர்பார்க்கிறேன் இந்த மாதங்களில் கர்த்தர் காரியங்களை சரியான விதத்தில் செய்ய அவருடைய சமூகத்தில் இருந்து கேட்போம். கர்த்தர் காரியங்கள் நடத்திப்பார். ஆமென். நாங்கள் எல்லாரும் எழுந்திருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சொல்லுவோம். கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக நீங்கள் கொடுக்க உங்களுடைய கரங்களை நீட்ட விரும்புகிறவர்கள் பின்னால் அந்த பாக்ஸ் இருக்கிறது நீங்கள் கொடுக்கலாம். கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, உங்களுடைய மன விருப்பத்தின்படி நீங்கள் செய்ய முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிதாவை இயேசுவின் நாமத்தினால் உடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம். உடைய வல்லமுள்ள கரங்களை தாங்கி நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய வல்லமுள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளிலும் கூட உம்முடைய வசனத்தினால் எங்களோடு பேசுகிறீர். கர்த்தாவே, இந்த உலகத்தில் இருக்கிறதான கர்த்தாவே, இந்த சத்துருவை ஜெயிக்கத்தக்கதாக, நாங்கள் போராடத்தக்கதாக உம்முடைய வசனம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்ற இந்த வசனத்தை அவர்கள் பிடித்து கொண்டு இந்த மாதம் இந்த வருடம் முழுவதுமாக
போராடத்தக்கதாய் அவர்களுக்கு கிருபை செய்வீராக. எங்களுக்கு உம்முடைய வல்லமை நீர் கொடுத்திருக்கிறீர். உம்முடைய வல்லமையை உம்முடைய பலத்தை எங்களுக்கு அளித்திருக்கிறீரப்பா. நீர் அந்த வல்லமையை கொண்டு இந்த உலகத்தை ஜெயிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சமாதானத்தை கட்டளையிடுகிறோம். நீர் உம்முடைய முகத்தை உம்முடைய பிள்ளைகள் மேல் பிரகாசிக்க பண்ணி அவர்களை நீர் ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்து பெருகவே, பெருகப்படுகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவர்கள் கையிட்டு செய்கிற சகல காரியங்களிலும், அவர்கள் செய்கிற தொழில்கள், வேலைகள், படிப்பு காரியங்கள் எல்லாவற்றிலும் இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து உம்முடைய ஆசீர்வாதம் கடந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை கூட இருந்து நடந்ததும் தொடர்ந்து மறுபடியும் நாங்கள் இப்படி சந்திக்கும் வரையிலும் உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து நடந்தபடியாக இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாருமே சேர்த்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்துதி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதி, அவர் செய்யும் சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஒருத்தர் விஷ் பண்ணுவோம். உதவந்தவர்களை